யோசனை. அடேங்கப்பா. வினோ. அக்கா நீங்களும் வாங்க. என்ன காயத்ரிமா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா நாம நினைச்சது நடக்கும். சொல்லுங்க காயத்ரிமா. நீங்க நினைச்சத நடத்தற நாங்கெல்லாம் இருக்கோம். பிரகாஷ் இப்ப மேலதான் இருக்கான். அவன் கீழே வரும்போது நீங்களும் வினோவும் போன்ல பேசணும். யார்கிட்ட பேசுறேன் காயத்ரிமா? என் செல்லுல வேற காசு இல்லையே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. திலகா கிட்ட பேசணும். என்னது திலகா கிட்டியா? ஆமா, திலகா கிட்ட பேசுற மாதிரி நடிக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. பிரகாஷ் கீழே வரும்போது எப்படி என் பிளான்? சூப்பர் சூப்பர் காயத்ரிமா. பாருங்க நான் எப்படி பட்டையங்கள பிளான். காயத்ரிமா ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நான் அங்க இருக்கேன். சரியா? திலகா, நான் மூர்த்தி பேசுறேம்மா. நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? அப்படியா? சரி 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 சரி. ஒரு நல்ல விஷயமா தாமா நான் கூப்பிட்டேன். ஆமா 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 ஆமா. எல்லாமே பிரகாஷ் சத்யா விஷயமா தாமா. ஆமா திலகா, நீ சொன்ன உடனே எவ்வளவு வருத்தப்படுற. இங்க எங்களால கண் கொண்டு பார்க்க முடியலம்மா. சிதம்பரம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் படுற அவஸ்தைய பார்த்தா ரத்த கண்ணீர் வருதுமா. எங்களால தாங்க முடியல. என்னங்க விஷயத்த சொல்லுங்க. நமக்கு பிரகாஷும் சத்யாவும் ஒண்ணு சேரணும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். இல்ல திலகா, இங்க வினோதினி தான் பேசுனா. திலகா, என் ஆசையெல்லாம் இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதுவும் சிதம்பரம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆமா திலகா, அத பத்தி தான் நானும் வினோதினியும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம். அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது திலகா. ஆமா திலகா, தெரியுமே பிரகாஷ் சத்யா சேரணுங்கிறதுக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. அது ஒண்ணு இல்ல திலகா. இப்போதைக்கு சத்யாவும் பிரகாஷும் எலியும் புடியுமா தான் இருக்காங்க. ஒருத்தர் பேரை ஒருத்தர் கேட்டா கூட காதை பொத்திக்கிறாங்க. அதுவும் பிரகாஷ் சத்யா மேல கொலை வெறியில இருக்கிறான். ஆமா திலகா, இவங்களை சேர்த்து வைக்க நானும் வினோவும் ஒரு வழியை யோசிச்சிருக்கிறோம். நான் சொல்றத கேளு, அது படி செய். ஆமா ஆமா ஆமா. திலகா, இப்ப நானும் வினோவும் பிரகாஷ் விஷயமா சிதம்பரம் ஐயாட்டியும் ஜானகி அம்மாட்டியும் பேச போறோம். விஷயம் என்னன்னா, நம்ம சத்யா பிரகாஷ் நினைச்சு உருகுறா, தவிக்கிறா, மாயிரா, மருகிறான்னு பிரகாஷோட நினைப்பாவே இருக்கிறான்னு. எங்க பிரகாஷ பிரிஞ்சிருவோம்னு துடியா துடிக்கிறான்னு நாங்க பிரகாஷ் கிட்ட அவங்கள போய் சொல்ல போறோம். ஏன் திலகா அவசரப்படாதீங்க. நான் சொல்ற பிளான முழுசா கேளு. ஆமா திலகா, இத நானும் வினோவுமே போய் சொல்லலாம். ஆனா பிரகாஷ் எங்க மேல ரொம்ப கடுப்பா இருக்கிறான். நல்லா கேட்டுக்க திலகா. சத்யாவுக்கு பிரகாஷ் மேல ஏகப்பட்ட கோபம் இருக்குது. அவன் பேரை சொன்னாலே வாந்தி எடுக்காத குறையாதான் இருக்கிறான். ஆனா நாம புழுகிற புழுகுல பிரகாஷ் அப்படியே மயங்கணும். அதுவும் எப்படி? அடடா, நம்ம சத்யா நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறா. கோபத்தை வெளியில சும்மா தான் காட்டுறா. மனசுக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறா. அவளை நாம பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சத்யா அவனை நினைச்சு அழுகுறான்னு நாம புழுகணும். நாங்க இந்த புழுக ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லி பிரகாஷ் கிட்ட புழுக சொல்லுவோம். அவங்களும் நல்லா புழுகுவாங்க. நாம நினைச்சது நடக்கும். ஏங்க மீதி நான் பேசுறேன், கொடுங்களேன். திலகா, நான் தான் வினோதினி பேசுறேன். நாம நல்லா இருந்து என்ன ஆக போகுது? இங்க பிரகாஷும் சத்யாவும் ஒண்ணு சேரணும். இப்ப என் கவலை எல்லாம் அதுதான். ஆமா,
இவர் சொன்னதையெல்லாம் கேட்டல்ல, அதே மாதிரி பிரகாஷ் மேல கோவமா இருக்கிற சத்யா கிட்ட நீ போய் பேசணும். பிரகாஷ் உன்னை நினைச்சு கவலையில இருக்கான், சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அப்படியாச்சும் இப்படியாச்சுன்னு சும்மா அளந்து விடு. சத்யா முதல்ல பிரகாஷ் மேல இருக்கிற வெறுப்புனால எதுவுமே வேண்டாம், அவன் சங்காத்தமே வேண்டான்னு தான் சொல்லுவா. ஆனா நீ விட்டுடாத, சும்மா அள்ளி அள்ளி விடு. சத்யா போனா பிரகாஷ் செத்தே போயிடுவான்னு சொல்லு. ஆ? எந்த பொண்டாட்டிக்கும் புருஷன் இந்த அளவுக்கு நினைக்கிறான்னா இறங்கி வரத்தான் தோணும். உன் பேச்சு அந்த அளவுக்கு சத்யாவை மயக்கிற அளவுக்கு இருக்கணும். சத்யா பிரகாஷ் மேல வெறியில இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது இல்லையா என்ன? அதே மாதிரிதான் நாம 3 பேரும் பொய்ய சொல்லி அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். பாத்துக்க திலகா, நீ கொஞ்சம் நைஸா பேசுனேன்னு வையேன், சத்யா இறங்கி வருவா, நம்புவா. அதே மாதிரி இங்க நாங்களும் சிதம்பரம் ஐயா கிட்ட பேசி ஏற்பாடு பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு பொது இடத்துல சந்திக்க வச்சா, என்ன நீ நேசிக்கிற, ஒன்னு நான் நேசிக்கிறேன்னு நினைச்சு இப்போதைக்கு ஒண்ணு சேருவாங்கல்ல, அதுக்குதான் இந்த ஐடியா. இந்தாங்க. திலகா, நாங்க சொன்னத நல்லா உன் மூளையில ஏத்திக்க, எதையும் மறந்துடக்கூடாது. சத்யா பிரகாஷ் மேல விழுந்து புடுங்குற அளவுக்கு கோபத்துல இருக்கிறான். இந்த பயலும் கொலை வெறியில தான் இருக்கிறான். இவங்க 2 பேத்தையும் நாம இந்த பொய்ய சொல்லித்தான் சேர்த்து வைக்கணும். பாத்தியா நீ எவ்வளவு உற்சாகமா பேசுற? என்னது, இந்த பிளான யார் போட்டதா? என்ன திலகா இப்படி கேக்குற? இந்த வீட்ல உயிரையும் மூளையும் ஒன்னா பிசைஞ்சு உடைக்கிறது யாரு? இந்த மூர்த்தி தானே. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் மேல இந்த பிரகாஷ் பைய பொடிய, அவனுக்கு வாழ்க்கைனால என்னன்னு தெரியாது. அவனுக்காக அவன் கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நாம அப்படி இருக்க முடியுமா சொல்லு? கோவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கையில கிடைக்கிற பொருளை உடைக்கத்தான் முடியும். ஆனா நிதானமா இருந்தா தான் உடைஞ்சதை ஒட்ட வைக்க முடியும். அவன் இன்னும் இந்த வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நாம இருந்து காட்டுவோம். பை த பை, வாழ்க்கைன்னா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள 1008 சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். மனஸ்தாபங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு விட்டுட்டு போறதா? நம்ம சரக்கு சேர்த்து விடுவோம். ஒரு புருஷன் மேல தப்பான எண்ணங்களை ஒரு பொண்டாட்டியானவ வச்சுக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்ட புருஷன் இல்லையா? பொண்டாட்டிக்கு புருஷன், புருஷனுக்கு பொண்டாட்டி. இந்த உறவுக்குள்ள அக்கா புருஷனோ இல்ல தங்கச்சி பொண்டாட்டி, இல்ல 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 தங்கச்சி புருஷன், இவங்க எல்லாம் நுழைய கூடாதுன்னு சொல்ல வந்தேன். போன கொடுங்க. ஆமா திலகா, இப்பவே இத நாங்க ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்ல போறோம். நீ சத்யா கிட்ட பேசு. நாங்க இப்பவே வாங்க பிரகாஷ், எப்ப வந்தீங்க? இந்த டிராமா யார் போட்டது? டிராமாவா? யார் போட்டது? அதான் சத்யா என்ன நினைக்கிறதா என்கிட்டயும், நான் அவள நினைக்கிறதா அவகிட்டயும். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அது வந்து இல்ல பிரகாஷ், நீங்களும் சத்யாவும் சேர்ந்து வாழணும். யார்கிட்ட கதை விடுறீங்க? ஐயோ ஐயோ அடிக்கிறாயா? ஐயோ ஐயோ நம்பரை டயல் பண்ணாம திலகா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல? உங்க 2 பேர் மூளையும் சேர்த்து யோசிச்சாலும் இப்படி ஒரு பிளான் போட முடியாது. எங்க டைரக்டர் காணோம்? எங்க? யாரு? அதான் டைரக்டர் அண்ணியார். இல்ல பிரகாஷ், இதுல அக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா. வாங்க அண்ணியாரே. அட வாங்க அண்ணியாரே. நாடகத்தை போட்டு கொடுத்துட்டு ஒளிஞ்சிருந்து ரசிக்கிறீங்களா? நல்லாவே பிளான் பண்றீங்க. என்ன பாக்குறீங்க? இப்படி கதை கட்டி விட்டா சத்யா கூட நான் ஜென்மத்துக்கும் சேர மாட்டேன். அதானே உங்க நல்ல எண்ணம்? அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்ல.
நீங்க சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே? என்னையும் சத்யாவையும் சேர்த்து வைக்க நீங்க தவியா தவிச்சு தண்ணி குடிக்கிறத தான் நான் அன்னைக்கு பார்த்தனே. இந்த விஷயத்தை என் காதுபட பேசினா நடக்கிற நாடகத்தை நான் உண்மை நினைச்சு என் அம்மா அப்பா சத்யா பேச்சு எடுத்தா நான் கத்துவேன். இது நடக்கணும். அதான உங்க திட்டம். நடந்திருக்கும். நீங்க இப்ப போட்ட பிளானும் பழிச்சிருக்கும். என்ன இந்த டிராமாவை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா நானும் நம்பியிருப்பேன். ஆனா தப்பான நேரத்துல நாடகத்தை போட்டிருக்கீங்க. பிரகாஷ், என்ன இது நாடகம் கீடகம்னு? போதும் நிறுத்துங்க அண்ணியார. கையும் களவுமா மாட்டிக்கிட்டு அக்கறையான பேச்சு வேற. இதை நீங்க எதுக்கு பண்ணீங்கன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் அப்பா அம்மா கிட்ட பிரகாஷ், உள்ள வரலாமாப்பா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. உட்காரு. உட்கார்றா. கோர்ட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டியா? ஏண்டா, எங்கிட்ட தான் போய் சொன்னேன். கோர்ட்லயுமா? சத்யாவை உன் உயிரா நினைக்கிற? இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஏண்டா டைவர்ஸ் கேட்ட? இப்பதான் திலகா ஃபோன் பண்ணா. திலகாவும் அசோக்கும் சந்திச்சிருக்காங்க. நீ அசோக்கு கிட்ட சத்யாவை பத்தி பேசினத அசோக் திலகா கிட்ட சொல்லிருக்கான். அதே சமயம் அதுக்கு முன்னாடி சத்யா உன்னை பத்தி திலகா கிட்ட பேசினத திலகா அசோக்கு கிட்ட சொல்லிருக்கா. உனக்காக உருகி உருகி மாயிர பொண்ணை விட்டு நீ விலக நினைக்கிறியே. என் மகன் எதையும் புரிஞ்சுக்கலையேன்னு பொண்ணை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். ஆனா சத்யாவை பத்தி நீ என்னெல்லாம் உயர்வா நினைச்சிருக்கேன்னு அசோக் சொன்னதா திலகா சொன்னதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பாசத்தை காட்டினாங்க. சத்யா பொண்டாட்டிய வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மரியாதை கிடைச்சது நீ சொன்னியாமே. ஆமாண்டா, அதுதான் உண்மை. ஒரு மகனா இருக்கிற வரைக்கும் அப்பா பாசத்தை மட்டும்தான் காட்ட முடியும். அவன் எப்ப வசந்து குடும்பத்தலைன்னு ஆகுறானோ அப்ப மரியாதை தானா வரும்டா. பிரகாஷ், நீ சத்யாவை புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துல நான் பல தடவை உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன், உன்னை திட்டி இருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுறா. அப்பா. ஆமாண்டா, சத்யா மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத நீ வெளியில காட்டினதே இல்ல. அதனாலதான்டா உன்னை தப்பா நினைச்சிட்டோம். பிரகாஷ், சத்யா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை சத்யா கிட்ட காட்டினாலே போதும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு உன் காலடியில விழுந்து கிடப்பாளே. பிரகாஷ், ஒரு வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இன்னொரு வகையில உனக்கே நீ எதிரியா இருக்கப்பா. அப்பா நான் ஆமாண்டா, சத்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். நீயே அதை என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படி வரமா வந்தவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சா உனக்கு நீயே எதிரி ஆயிட்டேன்னு தானே அர்த்தம். நீ சத்யா மேல வச்சிருக்கிற பாசத்துல ஒரு மாற்று குறைச்சலா கூட சத்யா இல்லப்பா. இன்னும் சொல்ல போனா சத்யா உன்னை விட அதிகமா பாசம் வச்சிருக்கா. ஒரு மனுஷனுக்கு தன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். தன்னை நேசிக்கிறவன் தான் அடுத்தவங்களையும் நேசிக்க முடியும். நீ உன்னை எப்படி பாத்துக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஒரு படி மேலதான் சத்யா உன்னை நேசிச்சா. நீ அவ மேல பிரியத்தை காட்ட தெரியாமத்தான் கோபத்தை தான் வெளிப்படுத்தின. அவளை சார்ந்தவங்கள தப்பா நடத்தின. அது பொறுக்க முடியாமதான் சத்யா உன்னை பிரிய சம்மதிச்சிருக்கா. இப்ப நீ பண்ணதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஆட்டோக்காரனை அடிச்சது யாருக்காகன்னு அவளுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. திலகா கிட்ட அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? பிரகாஷ சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன்னா அவரை ஒரு வளர்ந்த ஆம்பளையா பாத்துட்ட, அதுதான்க்கா நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி அழுதுருக்கா. பிரகாஷ்,
சத்யா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு திலகாட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காடா. அதை நினைச்சா செத்துடலாமான்னு இருக்குக்கான்னு சொல்லியிருக்கா. அப்பா, ஆமா பிரகாஷ், சத்யா உன்னை கோர்ட்ல பார்த்தாலே அவ பார்வையை கூட நீ சரியா புரிஞ்சுக்கலையா? நீ சத்யான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தாலே போதும், இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்பா. அவ முழு மனசா அங்க வரல. ஆனா நீ சட்டுன்னு உன் ஈகோவால முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்ட. ஆனா சத்யா அங்க இருந்து நடப்பணமா தான் வந்து சேர்ந்திருக்கா. அம்மா, 2 பேரும் உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? டேய் பிரகாஷ், சத்யா உனக்காக எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்கா தெரியுமா? நீ சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணப்போ பெத்த அப்பா அம்மாவா நாங்க துடிச்சதை விட அவ துடிச்சதாண்டா அதிகம். நீ அன்னைக்கு கோவப்பட்டு சாப்பிடாம போனதும் அவ எவ்வளவு அழுதுருக்கா தெரியுமா? ஒரு தடவை நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அத்தை மாமா அவரு சாப்பிட்டாரான்னு கேளுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கா தெரியுமா? ஆனா நீ சத்யா மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற நீ அவளை சுத்தி இருக்கிறவங்க மேலையும் பிரியமா தானே இருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக சத்யா எங்க 2 பேரையும் அவளோட பெத்த அப்பா அம்மாவை நினைக்கல. சரிடா, உனக்கு சத்யா அம்மாவை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கௌரவமா போக வேண்டியதானே, எதுக்கு காயப்படுத்தணும்? யோசி பிரகாஷ், நீ சத்யா அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையில சத்யா எனக்கோ உங்க அம்மாவுக்கோ ஒரு பங்கு செஞ்சிருந்தா கூட நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? சொல்லு. சத்யா உனக்காக அவ அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவடா. இவனுக்கு சத்யா மேல இருக்கிற பாசத்தை நாம சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இப்ப நமக்கு இல்லங்க. இவன் இத உணர்ந்துதானே அசோக் தம்பி கிட்ட சொல்லியிருக்கான். உண்மைதான் ஜானகி, என் மகன் இல்ல நம்ம மகன் நல்லவனா தான் இருக்கான். பிரகாஷ், நீ சத்யாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டா. சத்யாவும் அதுக்கு தயாரா தான் இருக்கா. எங்க ஆசையும் அதான். இத நான் உன் அப்பாங்கிற முறையிலயோ இல்ல சத்யாவோட மாமாங்கிற முறையிலோ சொல்லல. உங்களை மாதிரி நாங்களும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து அந்த அனுபவத்துல தான்டா சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ற. உங்க அம்மாவை நான் உனக்கு அம்மாவா கோவிச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர என் பொண்டாட்டியா என் ஜானகியா அவன் மேல கோவப்பட்டதே இல்லடா. ஒரு தாயா தம் பிள்ளைங்க பண்ற தப்பெல்லாம் அவன் சப்போர்ட் பண்ணி பேசும்போது நான் கோவப்பட்டிருக்கேனே தவிர மனசால கூட உங்க அம்மாவை நான் வெறுத்தது இல்லடா. பிரகாஷ், கல்யாணம் ஆயிரங்காலத்து பந்தம் அது இதுன்னு சொன்னாலும் பொண்ணுங்கிறவ ஒரு தனி மனுஷிடா. அவளுக்குள்ளே ஒரு மூளை இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, சில சந்தோஷங்கள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். ஆனா பிரச்சனை எங்க வருது தெரியுமா? ரெண்டையும் ஒன்னாக்க நினைக்கும் போதுதான். ஆமா, ஒருத்தர் தன்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தரை மாத்தணும்னு நினைக்கும் போதுதான். ஏன்னா அங்க உறவின் பேராலையும் அன்பின் பேராலையும் நடக்கிறது ஒரு கொலை. ஆமா பிரகாஷ், விட்டு கொடுத்து போன்னு சொல்லி ஒரு பொண்ணோட சுயமரியாதையை நம்ம கொன்னுடுறோம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆம்பளை மட்டும் தீர்மானிச்சு வாழறது இல்ல பிரகாஷ். இன்னும் சொல்ல போனா விட்டு கொடுத்து போகணுங்கிறத விட ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே நட்பு தான் நல்ல உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கட்டின பொண்டாட்டிய ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்காதவன், அப்பா அம்மாவை நல்ல தோழனா தோழியா பார்க்க தெரியாதவன் எந்த ஃப்ரெண்டையும் ஏத்துக்க முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குடா. நீ தப்பான வழியில போனா உன் ஃப்ரெண்டு இது தப்புன்னு சொல்லலாம், இல்ல பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன பண்ணாலும் பாதிக்கப்பட போறது உன் ஃப்ரெண்டு இல்ல, உன்னை நம்பி வந்தவளும் உன்னை நம்பி இருக்கிற நாங்களும் தான். அதை புரிஞ்சுக்கடா.
அதனாலதான் தப்பான வழியில போற புருஷனை பொண்டாட்டி தட்டி கேட்கிறா, கோவிச்சுக்கிறா. பெத்த அம்மா அப்பாவும் பதறாங்க. இது ஒரு கண்ணி மாறிடா. ஒரு கண்ணி அறுந்தாலும் எல்லாமே கையை விட்டு போயிடும். சொல்லு, இதுக்காகவா நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? ஆ